வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததில் நம்ம ஸ்டோன் செயின் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பக்கம் ஸ்டோன் செயின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த பக்கம் ஸ்டோன் செயின் வைக்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட பின்னாடி நம்ம தைச்சிருக்கிறதோட பின்னாடியோடு இங்கே எண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டோன் செயினை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு பின்னாடி ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். இனி நல்லா இப்படி அட்டாச் பண்ண வேண்டியது. இப்போ ஸ்டோன் செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். சுகர் லைன் கொடுத்துட்டு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக சுற்றி அந்த பேக் சைடு சேர்த்து அதுக்கப்புறம் 2 லைன் சரி கொடுத்து முடிச்சிருக்கோம். இப்படி அவுட்லைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த நம்ம இதில் வச்சுருந்த பீட்ஸ் இருக்குல்ல, இந்த பீட்ஸில் ஒரு பீடு வச்சுக்கிட்டு பாசி ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங்கிங் மாதிரி 3 எண்ணம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பிளாங்காக இருந்ததில்ல, ஸோ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சின்ன சுகர் பீட்லேயே கொஞ்சம் சின்னது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஒயிட் கலரில் அந்த பீட் வச்சுக்கிட்டு கீழே ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாதாரண கை ஊசி தான், இடையில எந்த ஸ்டிச்சிங்கும் பண்ணல. ஸோ அதனால் அது பஃப்னு தூக்கிட்டுருக்கோம். இப்படி நம்ம இந்த டிசைன் முடிச்சாச்சு. இதுக்கு வெளியில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஷேப்க்கு அதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொன்று இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண சைஸ்க்கு இன்னொரு பீஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஹூக் நம்ம பின்னு இருக்குல்ல, அந்த பின்னு இதில் உள்ளே வச்சு கட் பண்ணி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்படி ஒரு ஹோல் போட்டு பின்னாடி இருந்து இப்படி ஒரு ஹோல் போட்டு ஹூக்கை இதை மாட்டிக்கோங்க. இடையில 2 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஹூக் மாட்டினா அந்த மாதிரி கிழிஞ்சிட்டு வருது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா
இதோட பின்னாடியில் வந்து நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த கார்னர் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி இதை வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து காஞ்சப்பறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு கம்ப்ளீட்டான டிசைன் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் வந்து இதை ஒரு பேட்ச் ஒர்க் கட்டு ஸ்லீவ்லேயோ இல்லை பேக்லேயோ எங்கேயோ வந்து பேட்ச் ஒர்க்காக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கிளிப்பாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஓல்டு கிளிப்பில் வந்து இதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கிளிப் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் உங்களுடைய சுடிதாரில் வந்து பின்னாடி ஹூக் மாட்டியிருந்தீங்கன்னா பின் மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பின்னை வச்சு ஒரு சுடிதாரில் வந்து அப்படியே ஒரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சாரீக்கு மேட்ச் ஆகும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் செஞ்ச இமேஜை வந்து அனுப்புங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.